Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குதிரவாலி அரிசியில தக்காளி தோசை செய்யலாங்க. குதிரவாலி அரிசின்றது என்னன்னா மில்லட்ஸ், அது வரகு அரிசி திணை அரிசியும் வரும். அந்த மாதிரி இப்போ நம்ம குதிரவாலி அரிசி 3க்கு 1 பதம், அதாவது 3 பங்கு குதிரவாலி அரிசினா 1 பங்கு உளுந்து, இதை போட்டு ஒரு 3 டம்ளர் குதிரவாலி அரிசி, 1 டம்ளர் உளுந்து பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது எல்லாத்தையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோங்க. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை நம்ம 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. ஊற வச்சு புளிக்க வைக்கணும். அதாவது இப்போ நம்ம அரைச்ச மாவை 5 மணி நேரம் விட்டால் தான் மாவு புளிக்கும். புளிச்ச பிறகு நம்ம இதை இட்லியாகவும் ஊற்றலாம், அப்படியே டேரெக்டாக இட்லி ஊற்றலாம், தோசை ஊற்றலாம். இது கூட நம்ம இப்போது தக்காளி தோசை அது ஊற்றி சாப்பிட்லாம். மில்லட்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த மாவை யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம். டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மில்லட் அரிசிலாம் சாப்பிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். சுகர் இருக்கிறவங்க கூட இந்த கார்போஹைட்ரேட் தோசை ஊற்றி சாப்பிடாமல் இந்த மாதிரி மில்லட் தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணி உடம்பு ஹெல்த்தாக இருக்குங்க. இது கூட நம்ம என்னென்ன ஐட்டம் வேணும்னு சொல்கிறேன். தக்காளி தோசைக்கு பட்டை 2 பீஸ் எடுத்துங்க, லவங்கம் எடுத்துங்க, ஜீரகம், சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்துங்க, அப்புறம் இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 10 பல், 10 காஞ்ச மிளகா, 4 தக்காளி. இதுதான் தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். மாவு நல்லா இப்போ புளிக்க வச்ச மாவு ரெடி ஆகிடுச்சிங்க நம்மளுக்கு. இது 5 மணி நேரம் நான் மாவை அப்படியே விட்டு வச்சுருந்தேன். நல்லா புளிச்சு மாவு உபரி ஆகிருக்கு. இப்போது இது கூட நம்ம இந்த தக்காளி எல்லாம் கட் பண்ணி ஒரே மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. நம்ம இப்போது நல்லா தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க, தக்காளி பேஸ்ட்டு. இப்போது இந்த மாவில் நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு பார்த்து தக்காளி போடுங்க. நான் 4 தக்காளி போட்டதுனால மாவு கொஞ்சமாக வச்சு அதில் மிக்ஸ் பண்ணுறேன். தேவைக்கேற்ற உப்பு போட்டு தண்ணி விட்டு தோசை பதத்துக்கு கரைச்சிங்க. மாவு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா இந்த தண்ணி செஞ்சு தோசை பதத்துக்கு கரைச்சி எடுத்துங்க. இப்போ ஊற்றலாம், வாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்க. தோசை தவா வச்சுங்க, ஹீட் ஆகட்டுன்னு. தவா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை ஊற்றலாம். மேலே எண்ணெய் ஒரு ஸ்பூன் அப்படி லைட்டாக விட்டுங்க. விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைப்போம். பாருங்கள், தோசை நல்லா முறுமுறுன்னு வந்திருக்குங்க. தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்மளுக்கு திருப்பி போட்டு லைட்டாக வேக வைங்க, இல்லைன்னா அப்படியே கூட எடுத்துக்கலாம். சுவையான குதிரவாலி தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போது இந்த டிஷ்ஷு நான் தக்காளி போட்டு செஞ்சுருக்கேன். இப்போது இது இல்லாமல் தக்காளி போடாமல் இது கூட ஊற்றுறதையும் அதையும் சொல்கிறேன். நம்ம அரைச்ச மாவுலே கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. தக்காளி அந்த மசாலா இல்லாமல் வெறும் தோசையை ஊற்றுறதுக்காக இதை எப்படி ஊற்றலாம், இதையும் எப்படி நல்ல மசாலா இல்லாத தோசை இதையும் ஊற்றி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதே தவாவில் நம்ம மசாலா இல்லாத குதிரவாலி தோசை மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எடுக்கலாம். தோசை நல்லா வந்திருக்குங்க. இந்த தோசை நம்ம நார்மல் தோசை கார்போஹைட்ரேட் அதிகம். இந்த தோசை சிறுதானிய தோசைலாம் கார்போஹைட்ரேட் கம்மி. சுகர் பேஷண்ட்லாம் நல்லா 2-3 தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். தோசை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாங்க. குதிரவாலி அரிசி தோசை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.